السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலிலேயே சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். காரியங்களிலேயே மிகவும் கெட்டது அல்லாஹ் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகின்ற ஒவ்வொரு அனாச்சாரமும் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை முன்வைத்தவனாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெரும் கருணையும் எம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் தங்களால் அவர்களை இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபர்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் மனிதர்களை நோக்கி கேட்க இருக்கின்ற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான் என்று கூறினார்கள். இன்னும் அல்லாஹ் இந்த மறுமையினை குறித்து தனது திருமறையிலே பல்வேறு விதமாக பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு தாய் என்பவர் அந்த மறுமையிலே விரண்டோடக்கூடிய காட்சியெல்லாம் அந்த மறுமையிலே நடைபெறும் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த உலகத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளை மீது அந்த தாய் என்பவர் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருப்பவர்களாகவும் எந்த அளவுக்கு நேசமுடையவர்களாக அந்த குழந்தை மேலே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு அந்த பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டாலும் கூட அந்த பிள்ளைக்காக தனது தாய் என்பவள் எந்த அளவுக்கு துடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வலி வேதனை அடைகிறாங்க என்பதையும் நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த பிள்ளை விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது கீழே தெரியாதனமாக விழுந்து விட்டது என்றாலும் கூட அதனை கூட அந்த தாயால் சற்று சிறிதளவும் கூட அந்த வலியினை பொறுத்து கொள்ள முடியாமல் மனம் உடைந்து போய்விடுகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த தாய் என்பவர் தன்னுடைய பிள்ளை மீது அளப்பரிய பாசம் வைத்திருக்கக்கூடிய இந்த தாய் என்பவர் நாளை மறுமையிலே தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு விரண்டோடக்கூடிய காட்சியெல்லாம் அந்த மறுமையிலே நடைபெறும் என்று சொன்னால் அந்த மறுமை எந்த அளவுக்கு பயங்கரமிக்கதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வின் நபிமார்களும் யா நஃப்சி யா நஃப்சி என்று அவர்களுடைய நிலைமையை குறித்து அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் மனிதர்களை நோக்கி கேட்க இருக்கின்ற முதல் கேள்வியை தொழுகையை பற்றி தான் என்று சொன்னால் இந்த தொழுகையினை அல்லாஹ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தி இந்த தொழுகையினை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களில் நிறுவியிருக்கின்றான். அந்த 5 தூண்களில் ஒரு தூணாவது இந்த தொழுகையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பில்டிங்க்கு 5 தூண்களால் அந்த பில்டிங் நிறுவப்பட்டுள்ளது என்று சொன்னால் அந்த 5 தூண்களில் ஒரு தூண் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த பில்டிங்கானது என்ன செஞ்சிடும், கீழே உடைந்து விழுந்துவிடும். அதே போல தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இந்த 5 தூண்களின் மூலம் பலப்படுத்தி இருக்கின்றான். இந்த 5 தூண்களில் ஒரு தூணாவது இந்த தொழுகை ஆகும். இந்த தொழுகையினுடைய கடமையை குறித்து அல்லாஹ் தனது திருமறையிலையும் நபிகளாரும் நம்மளுக்கு பல விதத்திலே உணர்த்துகின்றார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 103வது வசனத்திலே பதிவு செய்கின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத. தொழுகை இறை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நாம் இங்கே இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும்
தொழுகையினுடைய தனித்துவத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பதிவு செய்கின்றான், தொழுகை இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையுமே அழைத்து சொல்லவில்லை, மாறாக யார் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ அப்படி இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் இந்த தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே யார் ஒருவர் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்கிறாரோ, அதாவது அல்லாஹுவை ஒருவன் என்றும் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்றும் யார் ஒருவர் உளமாற உறுதியோடு நம்புகின்றாரோ, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட ஒருவர் மீது இந்த தொழுகை என்பது அவருடைய மரணம் வரை கட்டாய கடமையாக சுமத்தப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத் பின் ஜபல் என்ற ஒரு சஹாபியை யமன் நாட்டிற்கு அனுப்புகிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், இந்த ஓரிரை கொள்கையை அந்த சஹாபி அந்த மக்களிடம் எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காக அந்த யமன் நாட்டுக்கு அந்த சஹாபியை அனுப்புகின்றாங்க. அந்த முஅத் பின் ஜபல் அவர்களிடம் நபி அவர்கள் எப்படி சொல்லி அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த மக்களை சந்தித்து இந்த ஓரிரை கொள்கையை பரப்புங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாருமே இல்லை என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்று அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அப்படி அவர்கள் இந்த மார்க்கத்தை, இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றி விட்டார்கள் என்று சொன்னால், அடுத்தபடியாக அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அல்லாஹ் இப்படி ஒருவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொழுகையினை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அதற்கு அடுத்தபடியாக ஜக்காத்தை யாரெல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கின்றார்களோ அவர் அப்படிப்பட்ட பணக்காரர்களிடம் நீங்கள் ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்று அவர்களிடம் வசூலியுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். முதலில் இந்த ஓரிரை கொள்கையை ஒருவர் ஏற்றுவிட்டான் என்று சொன்னால், அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே மிகவும் வலியுறுத்தி மிகவும் கடமையாக்கிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹ் எப்படி நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கடமையினை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று சொன்னால், இந்த தொழுகை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தொழுகையினுடைய தனித்துவத்தை குறித்து சொல்கின்றார்கள். அதே போல தான் அல்லாஹும் தனது திருமறையிலே சொல்கின்றான், தொழுகை இறை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்குமே அல்லாஹ் அந்த தொழுகையினை கடமையாக்கவில்லை, மாறாக ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொழுகையினை கடமையாக்கி இருக்கின்றான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் தொழுதாலும் ஒன்றுதான், தொழுவாமல் இருக்கிறதும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க இல்லை. ஏன்னா யார் ஒரு இணைப்பில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலானது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வால் அது ஒருபொழுதும் அங்கீகரிக்கப்படாது. இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையினுடைய தனித்துவம் எந்த அளவுக்கு தனித்து விளங்குகின்றது என்பதை. அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்று கேட்டால் தொழுகை. அல்லாஹும் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இந்த தொழுகை எவ்வளவு தனித்துவம் மிக்கது. நபிகளாரும் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த தொழுகை ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாமல் இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடாக இந்த தொழுகையினை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னும் யார் ஒருவர் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த 5 நேர தொழுகையினை தொழவில்லையோ, 5இல் ஒரு தொழுகையினை யார் விட்டாலும் கூட அவர் காஃபிராக்கி விடுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போலதான் அல்லாஹும் அதற்கு தக்கவாறு ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொழுகை கடமை என்று தனது திருமறையிலே பதிவு செய்கின்றான். மற்ற வசனத்திலே அல்லாஹ் பொதுவாக சொல்லும்போது யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைக்கின்றான். மாறாக இந்த 4வது அத்தியாயம் 103வது வசனத்திலே சொல்லுகின்ற அந்த தொழுகையினை குறித்து சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் பிரத்யேகமாக இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நபர்களை குறித்து தான் சொல்கின்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகை என்பது ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்த தொழுகையினை எவ்வாறு கையாளுகின்றோம் என்பதை நாம் தினமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நம்மளுக்கு இந்த தொழுகையினை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லியிருக்க, ஆனால் நம்முடைய இந்த தொழுகையில் நாம் எந்த அளவுக்கு அலட்சிய போக்குடனும் எந்த அளவுக்கு கவனக்குறைவோடும் இந்த தொழுகையினை நாம் கையாளுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இந்த தொழுகையின் மூலம் நாம் அடைகின்ற பயனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸாவது,
ஒருத்தவருடைய வீட்டு வாசலிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆற்றிலே ஒருவர் தினமும் 5 முறை குளித்தால் அவருடைய மேனியில் உள்ள அழுக்குகள் ஏதேனும் எஞ்சி இருக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை குறித்து அவர்களிடம் நீங்கள் இதற்கு பதில் கூறுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு சஹாபாக்கள் பதிலளிக்கின்றார்கள், அவருடைய மேனியில் உள்ள அழுக்குகள் ஏதேனும் சிறிது அளவு கூட எஞ்சி இருக்காது என்று பதிலளிக்கின்றார்கள். அதுக்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஓமை என்பது 5 நேர தொழுகைக்கு உரியதாகும். அதாவது யார் ஒருவர் இந்த அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற இந்த 5 நேர தொழுகையினை தொழுகின்றாரோ இதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். இந்த உலகத்திலே மனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். உதாரணத்திற்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் யாவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலகத்திலே நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதரை போய் கேட்டாலும், நான் பாவம் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையினை நான் கழித்து கொண்டிருக்கின்றேன் என்று யாராவது ஒருவராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால், நிச்சயமாக ஒருவர் கூட அதற்கு தகுதியானவர்களாக இருக்கவே முடியாது. ஏனென்று கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் யாவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. நாம் அறியாத வகையிலே நம்மளுக்கே தெரியாத விதத்தில் நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பரிகாரமாக தான் இந்த பாவங்கள்லாம் நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகையினை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ் அந்த பாவத்தை உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று நபிகளார் கூறுகின்றார் என்று சொன்னால், இப்படியான ஒரு முக்கியத்துவம் இந்த தொழுகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அழகிய முறையிலே இந்த தொழுகையினை கடைபிடிக்கக்கூடிய மக்களை குறித்தும் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான். 23வது அத்தியாயம் முதல் வசனத்திலே சொல்கின்றான், கது அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். யார் அந்த நம்பிக்கை கொண்டோர் என்று கேட்டால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை மேற்கொள்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அந்த நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் என்ற பட்டியலில் அல்லாஹ் ஒரு 4-5 பீப்புள் சொல்கிறான். அந்த கேட்டகரியில் ஒரு வயசு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொழுகையினை அழகிய முறையிலே பின்பற்றக்கூடியவங்க, அழகிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவங்களை குறித்து அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்கள் அந்த தமது தொழுகையில் பணிவை மேற்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், நம்ம தக்பீரை கட்டினதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோமா என்ற அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகையினை நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம். சலாம் கொடுத்து முடித்த பிறகு எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம், எத்தனை சுஜூது செய்தோம், எத்தனை ருக்கூ செய்தோம் என்ற அளவுக்கு நம்முடைய நிலைமையெல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால், இப்படியான ஒரு நிலைமையிலே நாம் தொழுதோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்ற அந்த நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்ற அந்த கேட்டகரியில் நம்ம வருவோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த நம்பிக்கை கொண்டவர் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் அந்த பூமியில் இருக்கும்போதே அவர்களுக்கு அல்லாஹ் நற்பெயரை அளிக்கின்றான். நாம் அந்த கேட்டகரியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அல்லாஹ் நாடினால் எளிதாக சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றுவிடுவோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி இந்த தொழுகையினை நாம் சரிவர கடைபிடித்தோம் என்று சொன்னால், நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்தை எளிதாக கடந்து விட முடியும், எளிதாக அந்த சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியும். இப்படி நம்முடைய தொழுகையினை சரிவர கடைபிடிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் இந்த தொழுகையினை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தனது திருமறையிலே பதிவு செய்கின்றான். அதற்கு நபி அவர்களும் காட்டித் தருகின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே 107வது அத்தியாயம் 4, 5, 6வது வசனத்தை சொல்கின்றான். ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், தமது தொழுகையில் கவனமற்று தொழுபவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மாறாக அவர்கள் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே தமது தொழுகையினை அமைத்துக் கொள்கின்றார் என்று சொல்கின்றான். இப்படி தொழக்கூடிய மக்களை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கின்றான் என்று சொன்னால், இந்த தொழுகையினை நாம் தொழுவது மட்டுமின்றி எப்படி அதை தொழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நபி அவர்கள் ஒவ்வொரு முறையிலையும் நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை நம்மளுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதுவல்லாத அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகின்றான், ஒருவர் தமது தொழுகையில் கவனமற்று தொழுபவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே தொழுகின்றார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நம்முடைய தொழுகையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் சொல்கின்ற இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோமாங்கிறதே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உதாரணத்திற்கு நம்முடைய தொழுகையினை தக்பீரத்தில் இஹ்ராம், அதாவது ஆரம்ப தக்பீரை கட்டிய பிறகு நாம் அந்த தொழுகையினை எப்படி தொடர்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியாவை சரியாக ஓதுகிறோமா, அதற்கு துணை சூறாவை சரியாக ஓதுகின்றோமா, ப்ராப்பராக ருக்கு சுஜூதை செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய தொழுகையில் கவனமற்ற விதத்திலே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு ஒப்பிட்டு போகும்னு சொன்னால், அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய இந்த வசனத்துக்கு நம்முடைய தொழுகையும் ஒப்பாக தான் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தொழுகையினை காட்டி தந்தார்களோ அதன்படியும், அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறானோ இப்படி தொழுவாதீங்க என்று எப்படி எச்சரிக்கின்றானோ அந்த எச்சரிக்கையை நாம் ஏற்று அதனை சரிப்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் நம்மளால் அந்த அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து தப்பிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்து நபி அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். நபியே, இஹ்சான் என்றால் என்ன என்று கூறுங்கள் என்று கேட்டவுடன் நபி அவர்கள் அதற்கு பதிலளிக்கின்றார்கள். இஹ்சான் என்பது நாம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றும் அமல்கள் செய்வது தான் இஹ்சான் என்று கூறினார்கள். அதைத் தொடர்ந்து பதிலளிக்கின்றார்கள், நாம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அமல்கள் செய்வது தான் இஹ்சான் என்று கூறினார்கள். இந்த இஹ்சான் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம இந்த இஹ்சான் இல்லாத ஒரு தொழுகையையும் இஹ்சானோடு நம்ம தொழுகக்கூடிய இந்த தொழுகையும் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னால், நம்ம இஹ்சான் இல்லாத தொழுகையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை ருக்கு செஞ்சோம், எத்தனை சுஜூது செஞ்சோம், சூரத்துல் ஃபாத்திஹாலாம் ப்ராப்பராக ஓதுனோமா என்றே தெரியாத அளவுக்கு அந்த தொழுகை இருக்கும். இன்னும் நபி அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தொழுகையினை நாம் தவற விட்டோம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒழுங்காக ஓதாமல் தொழுகையினை தவற விட்டோம் என்று சொன்னால் அந்த வேதனை யாருக்கு என்று சொன்னால் நம்மளுக்கு தான். சரியான விதத்திலே நாம் அந்த தொழுகையினை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நபி அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், இந்த இஹ்சானை குறித்து சொல்லுங்கள் என்று. இந்த இஹ்சானோடு நாம் தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம தக்பீரை கட்டியவுடன் அல்லாஹ் தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானே என்ற அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், முன்ன இருந்ததற்கும் இப்போ நாம் தொழுவதற்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை நாம் காண முடியும் என்பதை நாமே உணர முடியும். இந்த ஒரு அச்சம், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், ஆனால் நம்முடைய தொழுகை இதற்கு முற்றிலும் மிகவும் மாற்றமாக தான் இருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு வேலை இருக்கின்றது என்று சொன்னால் கடமையான அந்த தொழுகையினை நாம் தக்பீரை கட்டியவுடன் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க வேண்டுமோ தொழுகையை ஏதோ ஒரு கடமை போல அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அதற்காக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தக்பீரை கட்டியவுடன் உடனே ஒரு 5 நிமிடத்தில் நாம் ஃபர்லான தொழுகையினை நாம் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படியான ஒரு தொழுகை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை நாம் அல்லாஹ்விற்காக சீர்திருத்தம் செய்து அதனை நாம் அப்படி சீர்திருத்தம் செய்து கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே முழுமையான அந்த நம்பிக்கையை நாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி வைப்பான். இதுவல்லாத அல்லாஹ் கடமையாக்கிய இந்த தொழுகையினை யார் ஒருவர் தவற விடுகின்றாரோ அவரை குறித்து எச்சரிக்கும் விதமாக, அவரை அச்சமூட்டும் விதமாக அல்லாஹ் தனது திருமறையிலே பதிவு செய்கின்றான். சூரா அல் முத்தஸிர் 74வது அத்தியாயம் 40வது வசனத்திலேயே அல்லாஹ் தொடர்கின்றான், அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை நோக்கி, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்னும் நரகத்தில் நுழைய செய்தது எது என்று அவர்களிடம் கேட்கப்படும். அதற்கு அந்த நரகவாசிகள் பதிலளிப்பார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லின், நாங்கள் தொழுவோராகவும் இருக்கவில்லை, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கின், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். இப்படி யாரெல்லாம் கடமையான தொழுகையிலே தொழவில்லையோ, தொழாமல் மரணிக்கின்றார்களோ, இப்படி தொழாமல் மரணிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சக்கர் எனும் பிரத்யேக நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த நரகத்தை நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, தொழுகை கடமை என தெரிந்த பிறகும் இந்த தொழுகையினை விடுகின்றோம், அலட்சியத்தினால் விடுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய சேதம் எந்த அளவுக்கு நாளை மறுமையிலே இருக்கும் என்பதை நாமே இந்த உலகத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தொழுகை, அந்த சக்கர் எனும் நரகத்தை குறித்து அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான். அந்த சக்கர் எனும் நரகம் எந்த அளவுக்கு தன்மை உடையது என்று சொன்னால், அந்த நரகத்திலே அவர்களை தூக்கி போட்டவுடன் அந்த நரகம் என்பது அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அதை தனது திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான், லா துபுகி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர், அந்த நரகத்திலே அவர்களை தூக்கி போட்டவுடன் அந்த நெருப்பு அவர்களை சூழ்ந்து
சூழ்ந்து கொண்டு அவர்களை ஒன்னத்தையும் மிச்சம் விட்டு வைக்காமல் அனைத்தையும் அவருடைய தோள்கள் அனைத்தையும் கருக்கிவிடும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே அந்த சக்கருடைய நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ் நம்மளுக்கு அச்சமூட்டுகின்றான். யாரெல்லாம் தொழாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அச்சம் என்பது மிகவும் ஆழமாக இந்த உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வசனத்தை நாம் எடுத்து படித்தோம் என்று சொன்னால், தனிமையில் எடுத்து உட்கார்ந்து படித்தோம் என்று சொன்னால், அந்த அச்சம் என்பது எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவி உள்ள போகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். அந்த நரகத்தினுடைய வெப்பம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். உதாரணத்திற்கு இந்த உலகத்தினுடைய நெருப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது 70 மடங்கு அதிக வெப்பத்தினை கொண்டுள்ளதாக நாம் எல்லாம் அதனை கேள்விப்படுகின்றோம். இந்த உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை எடுத்து ஒரு நொடியோ அல்லது 2 நொடியோ நம்முடைய கைகளில் வைக்க முடியுமா என்று கேட்டால், யாராவது அந்த கையில் அந்த ஒரு நெருப்பை வைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒருவரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் நம்முடைய நரம்புகள் மூலம் அந்த வலியை உணரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் நம்முடைய உடலை அவன் தயாரித்து வைத்திருக்கின்றான். அந்த நெருப்பை நம்முடைய கைகளில் வைத்தவுடன் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதனை தூர தூக்கி போட்டு விடுகிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய நெருப்போ 1 மடங்கு தான். மாறாக அந்த நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தின் நெருப்பை காட்டிலும் 70 மடங்கு அதிக வெப்பத்தினை கொண்டது என்று சொன்னால், அந்த வெப்பத்தினை நம்மளால் சிறிதளவும் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இருந்தும் அல்லாஹ் இப்படி கடமையாக்கியிருக்கின்றான் என்ற இந்த தொழுகையினை கடமையாக்கியிருக்கின்றான் என்று தெரிந்தும் இந்த தொழுகையை விட்டால் நம்மளுக்கு நாளைக்கு நரகம் இருக்கின்ற நிச்சயம் உறுதிக்கப்பட்ட பிறகும் நாம் இந்த தொழுகையினை விட்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இந்த பாதிப்பு என்பது நம்மளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கும். இன்னும் இந்த தீக்காயம் ஏற்பட்டவர்களுக்கு 4 விதமாக அதனை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது 1st டிகிரி பேன் அப் டு 4th டிகிரி பேன் வரைக்கும் அவங்க சயின்டிஸ்ட்லாம் அதை வகைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். முதல் தரத்திலே இருக்கக்கூடிய அந்த 1st டிகிரி பேன் ஒருத்தர் அதனால் பாதிப்படைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும் என்பதையும் சொல்கின்றார்கள். அதாவது அவுட்டர் ஸ்கின் வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த தோலானது அவர்களுக்கு பாதிப்படையும். உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வடையோ ஏதோ ஒரு விஷயத்தை எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் தெரியாதனமாக நம்மளுடைய கைகளில் பட்டாலும் கூட அதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் கூட அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதிலேயே 4th டிகிரி பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது, 4வது வகை. அந்த காயத்தினால் ஒரு பாதிப்படைந்து விட்டார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அவருடைய வெளி தோற்றத்தையும் தாண்டி வெளிப்புற ஸ்கின்னையும் தாண்டி அவருடைய மசில்ஸ், அவருடைய சதைகள், அவருடைய எலும்பு வரைக்கும் சென்று அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்த உலகத்திலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல பாதிப்படைந்த இடத்திலே நாம் ஒரு அடியை அடித்தாலும் கூட அவரால் அதனை உணர முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த தசைகளில் உள்ள தளர்ச்சிகள் அனைத்தும் போய்விடும், அந்த வலியை உணரக்கூடிய உணர்ச்சிகள் அனைத்தும் போய்விடும். இதே போலதான் இந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த சக்கர் என்னும் நரகத்திலே நம்மை தூக்கி போட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரக நெருப்பானது அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை ஒன்னத்தை மிச்சம் விட்டு வைக்காமல் தோள்களை கரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த தோள்களை கரித்து விட்டது என்று சொன்னால் திரும்பவும் அவரால் அந்த வலியை உணர முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வலிமையை அந்த தோல் என்பது அது முற்றிலுமாக இழந்துவிடும். இதன் காரணத்தினால் அல்லாஹ் திரும்பவும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் திரும்பவும் அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திரும்பவும் ஒரு புதிய தோலை அணிவிப்பான். திரும்பவும் அவர் அந்த வேதனையை அனுபவிப்பார். திரும்பவும் அந்த தோள்கள் எல்லாம் கருக்கப்படும். திரும்பவும் அல்லாஹ் ஒரு புதிய தோலை அனுபவிப்பான். இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை என்று சொன்னால் அல்லாஹ்வா மன்னித்து அவரை சொர்க்கம் அனுப்பும் வரை. இப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் எல்லாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை அந்த நரகத்திலே எப்படியாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளால் இந்த உலக நெருப்பையே ஒரு நொடி அல்லது 2 நொடியே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த நரக நெருப்பை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் உளமாற சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ் அந்த நரகவாசிகளை குறித்து சொல்கின்றான். அந்த நரகத்திலே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாவவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்படியான ஒரு மோசமான வாழ்க்கை அந்த நரகத்திலே இருக்கின்றது என்று சொன்னால், இப்படி இந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த கடமையாக்கி இருக்கின்ற அந்த தொழுகையினை நம்முடைய மரணம் வரை ஒரு பொழுதும் அதை விட வேண்டும் என்ற உள்ளத்திற்கு கூட இடம் கொடுத்து விடாத அளவிற்கு இந்த தொழுகையினை நம்முடைய மரணம் வரை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கணும். நாம் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு இருக்குன்னு தெரிந்த பிறகும் இந்த தொழுகையினை விடுகின்றோம் என்று சொன்னால் அந்த எந்த காரணத்துக்காக நம்ம அந்த தொழுகையினை விடுகின்றோம்? அலட்சியமா அல்லது அல்லாஹ் ஈஸியாக நம்மளை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்ற அலட்சிய போக்கில் நம்ம இந்த தொழுகையினை விடுகின்றோமா?
அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கின்றான், யாரெல்லாம் தொழவில்லையோ அவர்களை சக்கர் எனும் நரகத்தில் நிச்சயமாக நான் பூத்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படியான ஒரு தண்டனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற இந்த தொழுகையினை சரிவர கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எனது அன்பான கொள்கை சொந்தங்களே, நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கின்றேன். நபிகளார் எந்த ஒரு கோரிக்கையை வைத்தார்களோ அதே கோரிக்கையை நான் உங்களிடம் வைக்கின்றேன். தொழுகையை ஒருபொழுதும் விட்டுவிடாதீர்கள். அந்த தொழுகை என்பதுதான் நாளை மறுமையிலே முதலாக ஒவ்வொரு மனிதர்களை நோக்கியும் கேட்க இருக்கின்ற முதல் கேள்வியாகும். எப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த முதல் கேள்வியிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கடமையான தொழுகையினை நம்முடைய மரண படுக்கையில் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரள வேண்டும் என பிரார்த்தனையோடு இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.